ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், நான் தான் அவங்க அவதார் தி லாஸ்ட் அர்பண்டரோட லைவ் ஆக்ஷன் சீசன் 2 டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி டீசர் தான், ஒரு நிமிஷம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீசர் 2 எப்படி இருக்க போகுது, இந்த சீசன் 2 எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை ஹிண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய வச்சிருக்காங்க, நிறைய தூக்கியிருக்காங்க. ஸோ அனிமேஷனுக்கு இதுக்கும் கண்டிப்பாக நிறையவே வித்தியாசம் இருக்க போகுது. எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாமா? அண்ட் இந்த சீசன் 2மே 6 எபிசோடில் தான் இருக்க போகுதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீசனுக்கே டைமிங் சுத்தமாக ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. நிறைய கதையை வெட்டி தூக்கிட்டு இருக்காங்க. அனிமேஷனுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை காட்டியிருக்காங்க. சீசன் வந்தால் தான் தெரியும் எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்றத. ஆரம்பிக்கலாமா? ஒரிஜினல் சீரிஸோட டைம்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே 6 மாதத்துக்குள்ளே நடந்துட்டுருக்கோம். ஆங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அந்த எரிக்கல் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஓசை கூட சண்டை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இதுக்கும் 1 வருஷம் கேப் விழுந்திருக்காங்க. ஸோ 1 வருஷம் டைம்லைன் அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது கதையிலேயே 1 இயர் கேப் விழுந்துட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இதுக்கும் நடுவில் 1 இயர் கேப் வந்துட்டு இருக்கு. 1 இயர் ஏன் கேப் விட்டாங்க அப்படின்னு தெரியல. இது எப்படி கதையில் ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இவங்க கதைக்குள்ளே போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. பாசிபிளி அதை பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு புக் 2 எர்த்தை தான் பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆங்கு எர்த் பெண்டிங்கை தான் கற்றுக்க போகிறாரு. அதுக்கு முக்கியமான கேரக்டர் சீசனில் இருக்க போகிறது நம்ம டாஃப் தான். ஸோ டாஃபை தான் ஃபஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே நிலம் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதன் மூலமாக தான் எல்லாமே நமக்கு தெரியாத ஒரு உலகம் இங்கே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிலம் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களோட வாய்ஸ் ஓவரில் தான் வந்துட்டுருக்கு. பட் வாய்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங் மாதிரியே இவங்களும் ஒரு ஃபன்னான கேரக்டர் தான். டாஃபோட வாய்ஸ் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர். அனிமேஷனில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பெல்ட் எல்லாம் தூக்கி ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் வருவாங்க. பட் இங்கே ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்களோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலத்தை எப்படி டைரக்ட் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு அனிமேஷன், அந்த விஷுவல் கூட ரொம்ப சூப்பராக இருந்துகிட்ருக்கு. நெகட்டிவில் காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துகிட்ருக்கு. அனிமேஷன்லேருந்து அப்படியே லைவ் ஆக்ஷனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அண்டர் கிரவுண்ட் நிறைய நாளாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அனிமே சீரிஸில் இந்த ஒரு ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த ஃபைட் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். மேபி பட்ஜெட் இஷ்யூனால இல்லை அதோட பிரம்மாண்டமாக காட்ட முடியல போல். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்சல்யூட்லி அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ஸ் தானே. அண்ட் அந்த இடத்துல ஒருத்தன் அடிச்சு தெரிக்கிறாள். இவன் பேர் பார்த்தீங்கன்னா போல்டர். அனிமேஷன்லையுமே வந்துட்டு இருக்கான். அண்ட் டாஃப் பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்துட்டு பாறையெல்லாம் வெடிக்க வச்சு அது கையில் ஒரு ஆர்மர் மாதிரிலாம் யூஸ் பண்ணி சண்டை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. டாஃப் இந்த மாதிரி சண்டை போட மாட்டாங்க. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் கேரக்டர் தான் ஃபீல் ஆகுது. பட் பாசிபிளி இங்கே அந்த கேரக்டரில் லிட்டில் பிட் ஒரு சேஞ்ச் கொடுக்கலாமோ. பட் அது கதையை அந்த வழி பாதிக்காம இருந்தால் சரி. ஏன்னா அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன் ஃபேவரட் கேரக்டரா. ஸோ அதில் கை வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு வந்ததை விட செகண்ட் சீசனுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம் அதிகமாகவே வந்துடும் இப்படிலாம் பண்ணாங்கன்னா. அண்ட் இந்த கேரக்டரை பற்றி அப்ளை பண்ணுறவங்க மியா செக். இதுக்கு ஒரு கூத்து பண்ணாங்க பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸு ஓப்பன் கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஓப்பன் கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணி யார் வேணால் அந்த டாப் கேரக்டர் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ்டிங் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நம்ம ஆங்கே வச்சுக்கோங்களேன். ஓப்பன் கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்களோ நானோ கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இந்த கேரக்டர் நான் நடிக்கிறேன் அப்படின்றது கூட பண்ணலாம். ஃபேன்ஸில் யார் இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஃபேன்ஸுன்னு கிடையாது, ஓவராலாக யார் வேணால் அப்ளை பண்ணலாம், யாரை வேணால் அவங்க எடுப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணி இப்போ மியா செக்ன்ற ஒருத்தவங்கள தான் சூஸ் பண்ணாங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் தான். அதுக்கு டேரெக்டாகவே இவங்களே கேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எதுக்கு ஓப்பன் கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணி என்னத்துக்கு இந்த வேலை அப்படின்னு தான் தெரில. பட் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஒரு வேலையை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தான். அண்ட் அந்த அண்டர் கிரவுண்ட் நிறையனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வரதையுமே நம்ம ஆங் மற்றவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி தெரியுது. அனிமேஷனில் ஆங் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரத்துக்காக அந்த எர்த் கிங்டமோட அந்த ஒரு யூனிஃபார்ம் போட்டு வர மாதிரி தான் வருவான். பட் இந்த இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பெண்டிங் யூனிஃபார்மை தான் போட்டிருக்கான். அதை போட்டே உள்ளே வந்திருக்கான். யாருக்குமே சந்தேகம் வரலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டில் அவங்க டாஃபை மீட் பண்ணி டாஃப் மூலமாக பார்த்தீங்கன்னா இவன் ட்ரெயினிங் எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்பன் பாஸ் கிட்ட போகுது. ஸோ சர்பன் பாஸ் அனிமேஷன்லேயும் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு தான். அண்ட் இதை கிராஸ் பண்ணி போகும்போது தான் இந்த கிரேட் சர்பன் கூட இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. கிரேட் சர்பன் இல்லை, அங்கே ஒரு சர்பன் கூட சண்டை போடுவாங்க. அதையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் காட்டியிருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகி வருது. அனிமேஷனில் நம்ம கட்டாரவுமே இறங்கி சண்டை போடுவா. அந்த ஃபைட்டில் ஸ்லைன்லாம் பண்ணி சண்டை போடுவா. அதுவுமே கூட வித்தியாசமாக நல்லா இருக்குது. பட் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்ம ஆப்பா இருந்துக்கிட்டு இருக்கு. ஆப்பா எங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு தான் எனக்கு தெரில. ஏன்னா இந்த டைமில் ஆப்பா அவங்க கூட இருக்க மாட்டான். அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம டாஃபை கூட்டிகிட்டு போவாங்களே அந்த சமயத்தில் ஒரு பாலைவனத்தை கிளாஸ் பண்ணும்போது அந்த ஒரு லைப்ரரியை பார்ப்பாங்க. அந்த லைப்ரரிக்குள்ளே போயிட்டு வெளியே வர கேப்பில் நம்ம ஆப்பாவை பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வந்த சாண்ட் பெண்டர்ஸ் கடத்தி தூக்கிட்டு போயிடுவானுங்க. அதை நம்ம டாஃப் தான் பார்த்துட்டு இருப்பா. பட் அந்த லைப்ரரி மண்ணுக்குள்ளே போக போக அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக டாஃப் அந்த லைப்ரரியை ஹோல்டு பண்ணியிருப்பா. அந்த கேப்பில் இந்த சாண்ட் பெண்டர்ஸ்லாம் ஆப்பாவை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு பாசிங் சேலை விற்கிறதுக்காக, பாசிங் சே தானே அங்கே விற்கிறதுக்காக தூக்கி இப்போ இங்கேருந்து அவங்க நம்ம ஆப்பாவை தான் தேடி போயிட்டு இருப்பாங்க. ஆப்பாவை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். அது நம்ம ஆங்குக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஷோ மாதிரியுமே போயிட்டுருக்கோம். அது நல்லா இருக்கும்.
பட் இந்த இடத்துல அந்த கதையை விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துகிட்ருக்கு. பாசிபிளி பாசிங்ஸே அந்த எர்த் கிங்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அசோலா டேக் ஓவர் பண்ணிட்டால, அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி ஆப்பா மேலே ஏற்றி விட்டு இவங்க அந்த சர்பன் பாஸை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காட்டுவாங்களோ, பாசிபிளி இருக்கலாம். ஆப்பா மேலே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் ஏற்றி அமுச்சு விட்டு மிஷினிஸ்டையும் அப்படியே கூட அவங்க எல்லாத்தையும் அப்படியே ஏற்றி அமுச்சு விட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அந்த சர்பன் பாஸை கடந்து வர மாதிரி நமக்கு காட்டுவாங்க போட்டிருக்கு. அந்த சர்பட்டோட ஃபைட்டையுமே காட்டியிருக்காங்க. அவன் கிளைடர் ரொம்ப சின்னதாக்குற மாதிரி இருக்குங்க. அனிமேஷனில் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஆங்கை விடவே அந்த கிளைடர் பெருசாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஆங்கை விட அந்த கிளைடர் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் டீசரில் நம்ம ஐரோன் சூக்கோவுமே காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேருமே லைட்னிங் பெண்டிங்கான ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே ஐரோன் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு காயம் இருக்கிற மாதிரி தெரியும். இதை பண்ணது ஆக்சுவலி நம்ம அசூலா தான். அனிமேஷனில் ஒரு கட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து அசூலாவை கார்னர் பண்ண அவன் நம்ம ஐரோவை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. அந்த இடத்துல லைட்னிங் பெண்டிங்கை நாமளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சூக்கோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாப்ல. ஸோ அந்த எபிசோடு இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசூலா லைட்னிங் பெண்டிங் பண்ணுறால பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் விழுந்து கிடக்கிறாரு. அவளை எழுப்புற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அந்த இடத்துல அது ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அவள் எஸ்கேப் ஆயிடுவா. இங்கே அதை தொடர்ந்துமே யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அசுலா கூட மாயன் டெய்லியுமே அனிமேஷனில் இருப்பாங்க. இங்கே அவங்களுமே இருக்காங்க. அண்ட் அவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோக்கா கூட நம்ம சூக்கியுமே சண்டைக்கு வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவன் இந்த இடத்துல இங்கே வந்தால் ஆக்சுவலி அனிமேஷனில் வந்திருக்க மாட்டா, பட் இந்த இடத்துல வர மாதிரி காட்டியிருக்காங்க. அனிமேஷனுக்கு இதுக்கு தான் நிறைய வித்தியாசம் பண்ணுறாங்களே, பாசிபிளி இதுவுமே அதில் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பாசிங் சேவோட அந்த ஒரு பேலஸையுமே காட்டியிருக்காங்க. ஸோ பாசிங் சே பேலஸ் அங்கே ஒரு பார்ட்டியெல்லாம் கூட போயிட்டுருக்கோம். அதுக்கு நம்ம பசங்க மாறி விஷயம் போவாங்க. உள்ள நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் கூட இருந்துகிட்ருக்கோம். லைக் அது ராஜாவுக்கு ஒரு கரடியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதில் காட்டுவாங்களான்னு தெரில. மேபி ஏதாச்சும் ஃபன்னுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் சில விஷயங்கள் மிஸ் ஆகிற மாதிரியுமே தெரியுது. இவங்க காட்டலையா இல்லை அனிமேஷன் இது சீரிஸ் அப்படி ஒன்று இல்லையான்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் எபிசோடு ஒன்று வந்திருக்கும். ஒரு ட்ரில்லை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எர்த் கிங்டமோட செவுத்தில் ஓட்ட போகிற மாதிரி ஒரு எபிசோடு வந்திருக்கும். அந்த எபிசோட டீசரில் காட்டல. பாசிபிளி சீசனில் வருமோ, வந்தால் நல்லா தான் இருக்கும். வரலனாலும் என்னன்னு தெரியலங்க. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான எபிசோடு தான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க, எபிசோடு வரட்டும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்த்துடலாம். வேறு லெவல் தாங்க இந்த வீடியோ நான் சொன்னது. அதை விஷயம் மிஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.